ஷில்ப அபிமானி தேசிய கைப்பணிகள தொழில்துறை கண்காட்சி மற்றும் விற்பனை சந்தையின் இறுதி நாள் இன்றாகும். தேசிய கைவினை பேரவையினால் உள்ளூர் கைவினை கலைஞர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த செல்பா 2026 தேசிய கண்காட்சி இன்னும் சில மணித்தியாலங்களில் நிறைவிற்கு வருகின்றது. கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகத்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடாத்தப்படுகின்ற கண்காட்சியை பார்வையிட பெருந்திரளானோர் வருகை தந்ததாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். கைவினை கலைஞர்களால் கண்காட்சிக்காக கொண்டுவரப்பட்ட பொருட்கள் அனைத்து விற்பனையாகியுள்ளதாக மிகுந்த மகிழ்ச்சியுடன் விற்பனையாளர்கள் தெரிவித்திருந்தனர். கண்காட்சியின் ஊடாக கைவினைக்கலை தொடர்பான அனுபவத்தை இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இன்றிரவு 9 மணி வரை இக்கண்காட்சியை பார்வையிடலாம். கண்காட்சிக்கான ஊடக அனுசரணையை தேசிய தொலைக்காட்சி வழங்கியிருந்த நிலையில் கண்காட்சி திடலுக்குள் உள்நுழைவதற்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உள்நாட்டு தயாரிப்புகளை கொள்வனவு செய்வதற்கான சிறந்த வாய்ப்பும் வழங்கப்பட்டிருந்தது. ஏஐ தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி என்பனவற்றின் மத்தியிலும் சமூகத்தில் புரையோடி போயிருந்த கைவினை கலைஞர்களின் திறமையை சமூகத்திற்கு வெளிக்காட்டிய ஒரு கண்காட்சி நிகழ்வாக இந்த கண்காட்சி திடல் காணப்பட்டிருந்தது. அந்த வகையில் இளைஞர்கள் மத்தியில் கைவினைக்கலை தொடர்பான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி இருந்தது. அவ்வாறே நாம் எதிர்கால சந்ததியினருக்கும் இந்த கைவினைக்கலையின் பாரம்பரியத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே நாம் உங்களுக்கு விடுக்கும் செய்தியாகும். ரூபவாகினி செய்திகளுக்காக நான் காயத்ரி கோபிசுதர், செல்பா 2026 தேசிய கண்காட்சி திடலில் இருந்து.